கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம். அதுக்கடுத்து இருக்க ஒரு சின்ன ஊர் தான் பாலூர். அங்கே வந்து கார்த்திக் அண்ட் பெனிட்டா அவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பிறந்த 46 நாளால அந்த பெண் குழந்தை திடீர்னு இறந்து போகுது. எப்படின்னா, கார்த்திக்கோட ஒய்ஃபு அவங்க வந்து அவங்களோட வீட்டில் இருந்திருக்காங்க, அம்மா வீட்டில். ஏன்னா 2 பேருமே வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிறனால 2 பேரும் வீட்லேயும் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால வந்து கார்த்திக் அவங்க ஒய்ஃபை வந்து அவங்களோட அம்மா வீட்டில் விட்டுருக்காங்க. அவர் ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிருந்திருக்காரு. போயிட்டு வரும்போது குழந்தை வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்கு. ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டபோது, பால் குடித்தனால புறையா இருந்திருக்கு, அதனால இப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அவரை நம்பிக்கை வரல. அதனால் உடனே வந்து அங்கே இருக்க ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் காட்டுறாங்க. ஆனால் அந்த குழந்தை இறந்து போகுது. இதனால் வந்து சந்தேகம் அடைஞ்ச அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க மருத்துவர்கள் வந்து உடனே அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் தெரிய வருது, அந்த குழந்தையோட மூச்சு குழாயில் வந்து டிஷ்யூ பேப்பரால் அடைச்சிருக்காங்க. எதனால் இது நடந்துச்சு அப்படின்னு அவனோட ஹஸ்பண்டை கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே வந்து அவன் வந்து போலீஸ் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து விசாரிக்கிறாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட்லேருந்து வந்து டென்ஷன் இல்லை. இதனால் என் மாமியார் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. எப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு இந்த குழந்தைய வந்து செவரில் வந்து பலமாக அடிச்சிருக்காங்க குழந்தைக்கு தலையை. அந்த குழந்தைல சத்தம் போட்டனால டிஷ்யூ பேப்பரை வந்து தொண்டைக்குழியில் அடைச்சிருக்காங்க. இப்படி அடைச்சிட்டு வந்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்படி கொடூரமாக கொலை பண்ண ஒரு அம்மா எங்கேயுமே கிடையாது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.